மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் இல்லாத நேரத்திலும் அவர்களை நினைவு கூறுவது மரபு. எனவே அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அவை காவலர்களுக்கும், பணியாளர்களுக்கும், நமது கேமரா பணி செய்யும் கேமராமேன்களுக்கும், எங்கள் கட்சியின் நிறுவன தலைவர், எதிர்கட்சி தலைவராக இந்த அவையிலே வீற்றிருந்த கேப்டன் அவர்களை வணங்கி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவருக்கும், அதே நேரத்தில் நான் வெற்றி பெற்ற விருதாச்சலம் தொகுதியினுடைய மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை சம்பந்தமாக மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மனிதவள பொதுப்பணித்துறையும் இருக்கு இன்னைக்கு, அதோடு கூட சேர்ந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை. ஸோ இந்த அத்தனைக்கும் சேர்த்து நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுல முதலில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறையை சார்ந்ததை நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்த காலத்திலிருந்து என்னுடைய கல்லூரியை முடிக்கும் வரை நான் ஒரு நேஷனல் அத்லட் அப்படிங்கறத இந்த நேரத்துல பெருமையோட பதிய வைக்க கடமைப்படுகிறேன். அதனால ஒரு விளையாட்டு என்பது எந்த அளவு ஒரு முக்கியமானது என்பதை ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு விளையாட்டு வீராங்கனையாக அது 100% நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே அதை பற்றி நான் கொஞ்சம் துறை சார்ந்த அமைச்சரிடம் பேசணும். புரியல, மாணவர் உட்கார்ந்துட்டு சரி, நீங்க பேசுங்க. விளையாட்டுத்துறை இன்றைக்கு மிக முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றவங்க வெறும் கல்வி மட்டும் கிடையாது, அதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் தங்களை அவங்க வளர்த்துக்கிட்டாதான் வருங்காலத்தில் அவங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல நான் ரொம்ப உறுதியா இருப்பேன். எங்கு நான் சென்றாலும் அதை வலியுறுத்துவேன். இன்றைக்கு படித்து முடிச்சு, காலேஜ் முடிச்சு, இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இங்க என்னுடைய உரையை, என்னுடைய கருத்துக்களை நான் தைரியமாக பதிய வைக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னை வளர்த்த என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய கணவர், இந்த எதிர்கட்சி தலைவர் கேப்டன் அவர்கள் கிட்ட இருந்து வந்த தைரியம் தான். அந்த வகையில் விளையாட்டுத்துறை என்பது ஒரு மாணவருக்கும் மிக மிக முக்கியமானது. அது நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருக்கும் அது தெரியும். இந்த வகையிலே இன்றைக்கு இளைஞர்களின் எதிர்காலம் தான் இனி வருங்காலம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா விவேகானந்தர் அவர்கள் சொன்னார், ஒரு ஊருக்கு 100 இளைஞர்கள் இருந்தால் போதும் இந்த நாட்டை திருத்தலாம் என்று சொன்னார். அதைதான் கேப்டன் அவர்களும் தன் வாழ்நாளிலே கடைபிடித்தார். அந்த வகையில் இன்றைக்கு இளைஞர் நலன் சார்ந்த அமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் கஞ்சா போதை அந்த கலாச்சாரத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை இந்த நாட்டுக்கு உரிய ஒரு குட் சிட்டிசனா உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை இன்றைக்கு இருக்கு. அதற்கு விளையாட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு யாரெல்லாம் விளையாட்டு துறையில சிறந்தபடியா இருக்காங்களோ அவங்க நிச்சயமா டிசிப்ளின்டா அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒரு சிறந்த உதாரணங்களாக இருப்பார்கள் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த டிசிப்ளின் அந்த பிளே கிரவுண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். அதனால விளையாட்டுத்துறை என்பது ஒரு மாணவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல விவேகானந்தர் அவர்களையும் நம்மளுடைய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுமே இளைஞர்களை பற்றி தான் சொன்னார். கனவு காணுங்கள், அந்த கனவு ஒரு நாள் மெய்ப்படும் அப்படிங்கறத தெளிவாக அவர் இளைஞர்களுக்காக அவர் சொன்னதையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். இப்போ இந்த தொகுதியை பற்றி நான் சொல்லணும்னா, என்னுடைய கொளஞ்சியப்பர் அரசு கல்லூரி விளையாட்டு மைதானத்தை நவீனப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, மங்களம்பேட்டை, விருதாச்சலம் கிராமப்புறங்களில் இருக்கின்ற அனைத்து விளையாட்டு மைதானங்களையும் மிக சிறப்பாக நீங்க அதை டெவலப் பண்ணி கொடுக்கிறப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளோட அந்த விளையாட்டும் அவர்களுக்கு மேம்படும். அதன் மூலம் அவர்களுடைய எதிர்காலம் சிறந்த முறையில் இருக்கும். அடுத்தது நெடுஞ்சாலைத்துறை. விருதாச்சலம் தொகுதியில தொட்டிக்குப்பம், சின்னப்பொரூர் இணைப்பு சாலைகள், தார் சாலை மற்றும் ஓடையில் சிறுபாலம் அமைத்து அரசு கட்டித்தர முன்வர வேண்டும். அதே போல கருவேப்பிலங்குறிச்சி தார் சாலை மற்றும் விருதாச்சலம் பகுதியில் இருக்கின்ற உளுந்தூர்பேட்டை சாலை, விருதாச்சலம் டு கடலூர் சாலை என்ற அனைத்தும்
இருவழி சாலைகளாக மாற்றும் போது அனைவருக்கும் பயனளிக்கும். விருதாச்சலம் தொகுதி ஆலங்குடி மற்றும் பாலக்கொல்லை தார் சாலை முழுமையாக நீங்கள் சீர்படுத்தி தர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். அது மட்டும் இல்லாம விருதாச்சலத்துல வயலூர் மேம்பாலத்துல விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதால் அந்த இடத்துல நீங்க ஒரு சிறந்த சாலை அமைப்பை உருவாக்கணும். பாலங்கரை மெயின் ரோட்ல புக்குரைப்பேட்டை மின் விளக்குகள் அங்க சுத்தமா கிடையாது, இருட்டா இருக்கும். அந்த பகுதியில் மின் விளக்குகளை அமைத்து கொடுத்து மக்களுக்கும் அங்க ஆக்சிடென்ட்ஸ் ஆகாம இருக்க தடுக்கிறதுக்கு நீங்க வழிவகை செய்யணும். அதே போல விருதாச்சலம் கடலூர் மெயின் ரோட்ல பொன்னால் அகரம் டோல்கேட் கட்டண உயர்வு அறிவிப்பை மாநில அரசு கொண்டு வரணும். 15 ஆண்டுகளாக உபயோகத்தில் இருக்கின்ற வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களாக அரசு வழங்கும் போது அது எல்லா வகையிலும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். விருதாச்சலம் தொகுதியில வேப்பலங்குறிச்சி ஆலைத்துறைப்பட்டு தீவளூர் சாத்துக்குடல் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்பதையும் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். விருதாச்சலத்துல இன்னைக்கு மங்களம்பேட்டை வழியாக பரூர் தார் சாலை முழுவதும் இருவழி தார் சாலையாக அமைத்து தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி புதுக்கூரைப்பேட்டை மேம்பாலத்துல மின் விளக்குகள் இதுவரைக்கும் அமைக்கப்படவில்லை. மேம்பாலம் அமைச்சிட்டாங்க எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி, ஆனா ஒரு லைட் கூட அங்க கிடையாது. எனவே நான் அரசின் கவனத்திற்கு அதை கொண்டு வந்து மின் விளக்குகளை உடனடியாக அமைத்து தரணும் என்று என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நெடுஞ்சாலையில துறையில நம்ம பார்த்தோம்னா எல்லா பிரிட்ஜஸும் கட்டி இருக்கான் எவ்வளவு செலவு பண்ணி, ஆனா எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாம அங்க வேர் விட்டு செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கிறது என்பதை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நெடுஞ்சாலையில நம்ம டிராவல் பண்ணும்போது அந்த பிரிட்ஜஸை நீங்க பாருங்க, பல கோடி செலவு செய்து அந்த பிரிட்ஜஸ், ஆனா இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாம அதுல வேர் விட்டு இன்னைக்கு ஒரு மரம் மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கு. அது பாலத்துக்கே ஒரு ஆபத்தாக முடியும். எனவே அதை கவர்மெண்ட் ஒரு கருத்தில் கொண்டு அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே போல அங்க பயணம் செய்யும் அனைத்து பயனாளர்களுக்குமே அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறது. நெடுஞ்சாலையில எல்லா இடத்திலும் குண்டும் குழியுமான சாலைகள், நெடுஞ்சாலைத்துறை, நகர சாலைகள், பேரூராட்சி சாலைகள், ஊராட்சி சாலைகள் என்று அனைத்து சாலைகளையுமே இந்த அரசு உடனடியாக மேம்படுத்த வேண்டும் என்பதையும் என்னுடைய கோரிக்கையாக இந்த நேரத்திலே நான் வைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கட்டிடங்கள் அப்படின்னு சொன்னா நாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கட்டிடமே ஆங்கிலேயர் காலத்துல கட்டின கட்டிடம். இட்ஸ் ஹெரிட்டேஜ் பில்டிங் அப்படின்றத நாம பெருமையோட பதிய வைக்கணும். அது போல தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எத்தனையோ ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்கு. அது அத்தனையுமே நீங்க சிறந்த முறையில மெயின்டைன் செய்து வெளிநாட்டுகளுக்கு இணையாக இந்த கட்டடங்களை நாம ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸா காலத்துக்கும் இந்த பில்டிங்ஸ் பேர் சொல்ற அளவு நீங்க எல்லாமே அதை சரி செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க போறோம், ஒரு கவர்மெண்ட் கட்டடத்தை பார்க்கிறோம், அதே ஒரு தனியார் கட்டடத்தை பார்க்கிறோம். ஆனா கவர்மெண்ட் கட்டடம் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாம பார்க்கும்போது இது கவர்மெண்ட் கட்டடம் அப்படின்னு சொல்ற அளவுல தான் இருக்கு. இதான் உண்மை. ஆனா இதே ஒரு தனியார் கட்டடம்னா எல்லா ஃபெசிலிட்டியோட சிறப்பா இருக்கு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அனைத்து அரசு கட்டிடங்களும் தனியார் கட்டிடங்களை போல மிக சிறந்த முறையில மெயின்டைன் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பொழுது புதுசா நம்ம கட்டடத்தை கட்டி அதுல செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஒரு சிறு கிராமத்திலிருந்தே, நம்மளுடைய சிறு கிராமத்திலிருந்து தொடங்கி நகரம் வரைக்கும் அது வரணும். அந்த கட்டிட பணியை நமது அமைச்சர் அவர்களும் நம்மளுடைய முதல்வர்களும் இதை கவனத்துல கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம போற கவர்மெண்ட் ஆபீஸ் ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு விருதாச்சலத்துல மிக முக்கியமான ஒரு கட்டடம், அதை பத்தி நான் பேசணும். அது அரசு அச்சகம். அது ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பில்டிங். அது இன்றைக்கு அரசு அச்சகமாக மாறப்பட்டிருக்கு. அங்கதான் கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய எல்லாமே அங்கதான், அதாவது கெசட்ல இருந்து ஒரு எல்லாமே ஒரு கவர்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அங்கதான் டைப் ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வருகிறது. அந்த அளவு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பில்டிங். அதை நிச்சயமாக அரசு கவனத்திலே கொண்டு அந்த கட்டிடத்தை மீண்டும் சிறந்த முறையிலே பழுதடைந்த நிலையில் இருந்து புதுப்பித்து தர வேண்டும் என்பதை இந்த அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன்.
அதே மாதிரி விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில பழமையான கட்டிடங்கள், அதை புதுப்பித்து தரணும். ஆண்கள் மேல்நிலை பள்ளி, அதுவுமே பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஆண்கள் மேல்நிலை பள்ளி. நான் லாஸ்ட் டைம் போயிருந்தப்ப அந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்தேன். ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு கட்டடம். ஆனா இன்னைக்கு சிதலம் அடைந்து அந்த கட்டிடங்கள் மிக மோசமான ஒரு நிலையில இருக்கு. அதை நம்பி எத்தனையோ குழந்தைகள் அங்க படிக்கிறாங்க. எனவே அரசு கவனத்தில் கொண்டு அரசு மேல்நிலை பள்ளியை புதுப்பித்து தர வேண்டும். விருதாச்சலம் தொகுதியில ஆல்ரெடி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது. அந்த கட்டிடங்களையும் நீங்கள் நிச்சயம் மேம்படுத்தி தர வேண்டும் என்பதையும் என் தொகுதி சார்பாக கேட்டுக்கிறேன். அதே மாதிரி விருதாச்சலம் நகரத்துல கால்நடை உதவி இயக்குனர் அலுவலகம் முற்றிலுமாக பழுதடைந்திருக்கிறது. அதை நிச்சயம் இந்த அரசு கவனத்துல கொள்ளணும். அதே மாதிரி விருதாச்சலத்தை பவளங்குடியில உயர்நிலை பள்ளி கட்டிடம் கட்டும் பணி துரிதப்படுத்தணும். பாதியிலே நிக்குது. அதை நம்பி பல்வேறு வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை முடித்து கொடுத்தால் அந்த மாணவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதே போல விருதாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் மேற்கு ஒன்றியம் சேதுவராயன் குப்பம் 2 நிமிஷம் முடிச்சிடங்க. சுகாதாரத்துறை நிலையம் வந்து பழுதடைந்து கட்டிடம் புதுப்பித்து தர ஆவண செய்யணும். இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸையும் இந்த அரசு கருத்தில் கொண்டு அதை எல்லாம் நீங்க சிறந்த முறையில பணியாற்றி அதை சிறப்பிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நெடுஞ்சாலைத்துறையின் கீழே பணியாற்றி வரும் சாலை பணியாளர்கள் நீண்ட கால கோரிக்கைகளை வைத்து மாம்பட்டத்தின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த நேரத்தில் சாலை பணியாளர்கள் சார்பாக தமிழ்நாட்டில் சாலைகள், பாலங்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் சாலை பணியாளர் பங்கு மிக முக்கியமானது. அவங்க வெயில் மழை எதையும் பார்க்காம வேலை பார்க்கறாங்க. அவர்களுக்கு உரிய அனைத்து கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்றணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும். அதே போல 41 மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்த காலத்தை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில பணிக்கால கணக்கிட்டு ஊதியம், பணப்பலன்கள் மற்றும் ஓய்வூதிய பலன்களுக்கு உரிய முறையில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும், உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் அது முழுமையாக நடைமுறைப்படுத்தாத நிலை இருப்பதால் அரசு உடனடியாக அதை அரசாணை புதுப்பித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், நெடுஞ்சாலைத்துறையில் காலியாக உள்ள சாலை பணியாளர்கள் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், நெடுஞ்சாலைத்துறையில் சாலை பணியாளர்களுக்கான பணியிடங்கள் அதிக அளவில் காலியாக இருக்கிறது, அதையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாலை பராமரிப்பு பணிகளுக்கு தேவையான பணியாளர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த காலி பணியிடங்களை நீங்கள் நிரப்பணும். அது மட்டுமில்ல, அந்த பற்றாக்குறையை நீக்கி சாலை பணிகளை துரிதமாக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு பதவி உயர்வில் 25% வாய்ப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் சாலை ஆய்வாளர்களுக்கு. அதே மாதிரி பணியாளர்களுக்கு ஆண்டுதோறும் சாலை ஆய்வாளர் பதவிக்கு வழங்க வந்த 25% பதவி உயர்வு வாய்ப்பை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். பல ஆண்டுகளாக சாலை பணியாளர்களாக பணியாற்றும் அனுபவம் பெற்றவர்களுக்கு பதவி உயர்வு செய்து தர வேண்டும் என்பதையும் கேட்டு, இந்த நெடுஞ்சாலை துறையை அரசு கட்டுப்பாட்டில் தொடர்ந்து நடத்த வேண்டும். அதாவது தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைந்து துறையை அரசு கட்டுப்பாட்டில கொண்டு வர வேண்டும். நெடுஞ்சாலை துறையின் பணிகள் முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலையில இருக்கின்ற தமிழக அரசின் 2 மினிட்ஸ் இன்னும் நான் வந்து ஒரு பத்தி பண்ணா, அதே மாதிரி 338 அடிப்படையில 28/8/2010 முதல் சாலை பணியாளர்களின் பணிப்பெயர் மற்றும் பணித்தகுதி முறையில சீர்படுத்த வேண்டும். சாலை பணியாளர்களுக்கு 10% ஆபத்து படி வழங்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் சார்பாக இங்கு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இங்க 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த காலியாக உள்ள சாலை பணியாளர் பணியிடங்கள் 25% சாலை ஆய்வாளர், நெடுஞ்சாலை ஆணையத்தை கலந்து அரசின் நேரடி கட்டுப்பாடு, சாலை பணியாளர்களின் பணிப்பெயர் மற்றும் பணித்த பகுதி முறைப்படுத்துதல் ஆகிய கோரிக்கைகளை இங்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். மனித வளத்துறையின் சார்பாக இங்க நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, இங்க மனித வளத்தை மேம்படுத்த அரசு எடுக்கும் நடவடிக்கை எங்கள் தொகுதி மக்களுக்கு கிடைத்திட வழிவகை செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம்,
மதிய உணவு திட்டம் மற்றும் மனித வளத்தை மேம்படுத்த உதவுவதால் விருதாச்சலம் தொகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு நீங்கள் எல்லா வகையிலும் முன்னுரிமை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மனிதவள மேம்பாட்டு மாணவர்களுக்கு விடுதியில் வழங்கும் உணவு முறையில் அரசு மிக மிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கிறேன். மனிதவள மேம்பாட்டு உதவியாக அம்மா உணவகம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். அது மக்கள் விரும்பும் ஒரு திட்டம். எனவே அதையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். புதிய மற்றும் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் தங்கள் திறனை வளர்த்து கொள்ள நிர்வாக பயிற்சி வழங்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கிற. அதே மாதிரி முதலமைச்சர் கூட ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டலை போய் ஆய்வு செய்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் மிக மிக ஒரு எந்த விதமான சுத்தம் சுகாதாரம் இல்லாத பில்டிங்ல இருக்கு. உடனடியாக அது அரசு கவனத்தில் கொண்டு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதே போல காலேஜஸ், அதே போல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே நன்றி சொல்றேன். அரசு ஊழியர்களுக்கு திறனை மேம்படுத்த ஆன்லைன் மூலம் பயிற்சி தரணும். ஊழியர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் தரணும். வெளிப்படைத்தன்மை, விரைவான சேவை, தனிநபர் வருமானம் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை கேட்டுக்கிறேன். அதே மனித வளத்தின் மூலம் ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்லணும். இங்க எல்லா இடத்துலயுமே நான் அன்னைக்கு 3 நாளா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சோ 2 பாயிண்ட் மனித வளத்தின் மேல நான் சொல்லணும். கர்நாடகாவில 3 பேர் கொலை செய்யப்பட்டது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய இது வேதனைக்குரிய விஷயம். அந்த மக்களை நிச்சயம் காப்பாற்றணும். ஏன்னா செம்மரக்கட்டை வெட்டினாலும் ஆந்திரால தமிழ் மக்களை வெட்டுறாங்க, கர்நாடகாவிலையும் வெட்டுறாங்க. அதே மாதிரி அதாவது இலங்கைக்கு மீன் பிடிக்க போனாலும் தமிழக மக்களுக்கு சுட்டு கொள்றாங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு. நிச்சயம் தமிழர்கள் எல்லா மாநிலத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு மனித நேயத்தின்படி இந்த அவையில் நான் குறிப்பிடுகிறேன். அதே போல அமுதன் மற்றும் தனுஷ் கொலை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதனால் இளைஞர்கள் தான் எதிர்காலம். போதை கலாச்சாரத்திலிருந்து மீட்டெடுக்க விளையாட்டுத்துறை அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். அவர்கள் இது மாதிரி டைவர்ட் பண்ணி வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. அதே போல தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது. ஒரு பெண் தலைவராக, ஒரு பெண்ணாக இந்த அவையில் அதை நாம் பேசணும். இந்த கடந்த 4-5 நாட்களாக திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, மதுரை போல ஒரு 10 இடங்களிலே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. எல்லாரும் பார்த்தா 4 வயசு, 5 வயசு, 6 வயசு பெண் குழந்தைகள். இது எந்த அளவு இது ஒரு கலாச்சார சீர்கழிவு என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். இதுக்கு எல்லாமே மாணவர்கள் கொலை, பாலியல் வன்கொடுமை, அத்தனைக்கும் மிக மிக முக்கியமான ரூட் காஸ் என்னன்னா போதை, கஞ்சா போதை, டாஸ்மாக் தான். இது தவிர வேற ஒண்ணு இல்ல. யார் ஒருவர் போதைக்கு அடிமையாகிறாங்களோ மனிதனிலிருந்து மிருகமா மாறிடுறாங்க. அந்த மிருகத்துக்கு எதுவுமே தெரியாது. தாய்க்கும் தாரத்துக்கும் எவன் ஒருவருக்கு வித்தியாசம் தெரியலையோ அவங்க தான் இன்னைக்கு 4 வயசு, 2 வயசு, 9 வயசு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யறவங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன். அதை இங்க சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா என்கவுண்டர் தான் அதுக்கு தீர்வு என்பதை பல இடங்களில் நான் பதிய வச்சிருக்கிறேன். அதனால அது ஒண்ணுதான் தீர்வு. பெண்களாக அத்தனை பேர் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க. அதுல ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நான் சுட்டி காட்டணும். திண்டுக்கல்ல தன் பேத்தியை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவரை பல்வேறு வாட்டி அந்த அம்மா எச்சரிச்சும் அந்த ஆள் திருந்தல. அந்த அம்மா இங்க வச்சிருந்த ஒரு அரிவாள் எடுத்துட்டு போய் வெட்டினாங்க. அந்த அம்மா தான் வீர நாச்சியார், வேலு நாச்சியாராக நான் பாக்குறேன். அது போல ஒரு பெண்ணும் துணிந்து யார் ஒருவர் தன் பிள்ளைகளுக்கோ பேத்திகளுக்கோ இப்படி செஞ்சா தைரியமாக சொன்னாங்க, நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ள கத்திய வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. அது போல இனி நம் பெண் குழந்தைகளை காப்பாற்றணும்னா எல்லா தாய்மார்களும் எப்படி புலியவே முரத்தால் அடிச்சு விரட்டின வீர பரம்பரை நம் தமிழ் பெண்கள். அதனால பெண்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப சட்டப்பூர்வமாக மிக திறமையான முறையில் மாண்பு முதலமைச்சர் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க கத்தியை எடுங்க, அறுவாள் எடுங்க என்று அந்த பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிக்கலானால் அது சட்டத்திற்கு புறம்பாகிவிடும். அந்த வரிகளை மட்டும் நான் அவைக்குள் நீக்கி விடுகிறேன். நீங்க முடிச்சிருங்க. இல்ல சரி, அந்த வேதனை எனக்கு அந்த வேதனையும் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை துரிதப்படுத்தி தீவிரமாக எடுக்க வேண்டும் என்பதை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம்.
மற்றபடி வன்முறை தூண்டும் விதத்தில் இருக்கின்ற வார்த்தை நான் நீக்கி விடுகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் சீக்கிரமா முடிங்க. பேரவை தலைவர்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு? அது மட்டும்தான் இங்க எல்லாரும் அது கண்டிப்பா யோசிக்கிறோம். சோ வேற அதுதான் அதுக்கு தீர்வா அப்படின்றத யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில நாம இருக்கிறோம். அதே போல இன்றைக்கு விளையாட்டு துறையில வெற்றி பெற்றவர்களுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்கிறோம், காவல்துறை இறந்து போனா தரோம், பல்வேறு வகையில கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்றோம். அந்த வகையில் லாக் அப் டெத் ஆன சபரிவர்மன் மற்றும் அருணாச்சலத்தையும் இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். லாக்அப்க்கு கொண்டு போய் அவங்கள அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு எந்த நீதியும் கிடைக்கல, நியாயமும் கிடைக்கல. அதனால அந்த 2 குடும்பங்களுக்கு மட்டுமில்லை, லாக்அப் டெத்ல யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களுக்கும் நிதி இந்த அரசு வழங்கணும். அவங்க குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, இன்சூரன்ஸ்ல 2700 கோடி ரூபாய் வந்து இதுக்கு வருது. 100 கோடி ரூபாய் ஒதுக்குனா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அதனால ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் என்பதையும் கூறி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவைத் தலைவருக்கு என் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் இங்கே கருத்துக்கள் சொல்லுகிற போது, பாலியல் குற்றங்கள் நடைபெறுகிற போது எப்படி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினால் அந்த உணர்வுகள் உண்மை தான் இருந்தாலும் கூட சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் எஸ் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்